கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, உங்களுக்கு வருகிற எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியிலே, உங்களுக்கு வருகிற அநேகமாயிரம் சோதனைகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியம் நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளாய் தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவ சமூகத்தில் வந்திருக்கு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் திட நம்பிக்கையோடும் காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் நன்மையே அன்றி தீமை நடக்காது, தீமை உங்களை அணுகாது என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவிப்பார். தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். சங்கீதம் 91, 14, 15, 16 வாசித்து பார்த்தோமானால் கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். அதிகாலை ஜெப வேளைகளிலே, இரவு ஜெப வேளைகளிலே இன்னும் இடைவிடாமல் ஜெபிக்கிற, கர்த்தரோடு கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் மிகவும் கவனமாயிருக்கிறார். அவருடைய செவிகள் எல்லாம் உங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காக திறந்தே இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் அவருடைய கண்கள் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்களுக்குள்ள எல்லாவற்றின் மீதும் நோக்கமாய் இருக்கிறது. உங்கள் மதில்கள் எல்லாம் அவர் கண் முன்னே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வியாபாரம், தொழில், உங்கள் ஊழியம், கையின் பிரயாசங்கள், குடும்பம் எல்லாம் அவர் கண் முன்னே இருக்கிறது. ஐயா, அவருடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிற காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கண் முன்னால் இருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும். நீங்கள் படுகிற அவஸ்தைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலுமே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொன்னாரே. உங்களை தொடுகிற எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, உங்களை தொடுகிற எந்த மனிதனுடைய விரலானாலும் சரி, உங்களை தொடும் முன்னே அது கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள் என்பதை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். ஆதலினால் நிச்சயமாய் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. நிச்சயமாய் இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த அமைப்புல, இந்த தைரியத்துல, இந்த வாஞ்சையில் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகங்களும் உங்களை அணுகுவதே இல்லை. எந்த பரம்பரை சாபமும் உங்களை நெருங்குவதற்கு, உங்களை தொடர்ந்து பிடிப்பதற்கு அதற்கு அதிகாரமே இல்லை. நிச்சயமாக 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகள், உபத்திரவங்கள், துன்பங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பாதுகாப்பார். பாருங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தையை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மீது நீங்கள் வாஞ்சையாகவும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறபடியினாலே உங்களை அவர் மிகுந்த உயர்ந்த உன்னதமான அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய அடைக்கலத்திலே, ஐயா, கர்த்தருடைய பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எந்த அரசாங்கம் மாறினாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, தலைவர்கள் மாறலாம், அரசாங்கங்கள் மாறலாம், அல்லது நீங்க நம்பி இருந்த எல்லாம் மாறி போகலாம். ஆனால் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்கிற அந்த அற்புதமான மறைவு, கண்மலை மறைவு உங்களை விட்டு மாறுவதே இல்லை. உலகத்தில் எது வேண்டுமானாலும் மாறலாம். அப்பொழுது என்ன நடக்கும்? உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறீர்கள், உங்களை அவர் விடுவிப்பார். என்ன நடக்கும் என்று பார்த்தீர்களானால் கர்த்தரே சொல்கிறார், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும், வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக மறு உத்தரவு கொடுப்பேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவேன்.
நீடித்த நாட்களாய் நீங்கள் திருப்தியாக்கி உங்களுக்கு அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து, எல்லா ஆபத்துகளிலும் இருந்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எல்லா தேவை உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கவே கூடாது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரே உங்களுக்கு செவி கொடுத்து, ஆபத்தில் அவரே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பது மாத்திரமல்ல, அவரே உங்களோட கூட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் அவருடைய மறைவில் இருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் அவரிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் உங்களை விடுவித்து தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து முடிவிலே உங்களை கனம் பண்ணுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா ஆபத்துகள், துன்பங்கள், எல்லா இவர்களுக்கு எதிராக இருக்கிற உபத்திரவங்களிலும் இருந்து இந்த நாளில் இவர்களை விடுவித்து, ஒவ்வொரு நாளும் விடுவித்து, இனி இருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து, ஐயா நீர் அவர்களை விடுவித்து பாதுகாத்து உம்முடைய உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போவதற்காக, உம்முடைய உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அநேக பிரச்சனைகளோடு, அநேக தேவைகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் மறு உத்தரவு கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரலோகம் மறு உத்தரவு ஒவ்வொருவருக்காகவும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆபத்திலே நீரே அவர்களோடு இருந்து இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து நீர் கனப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீடித்த நாட்களாய் அவர்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை காண்பிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தேவ அனுக்கிரகம், கிருபை, தேவ சமாதானம் இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பிரச்சனைகளாய் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், சிக்கங்கள், எத்தனை தேவை, அவசியமில்லாத தொந்தரவுகள் மத்தியிலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவித்து அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்து காலங்களில் உங்களோட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். நீங்கள் அவருடைய ரட்சிப்பை நீடித்த நாட்களாய் கண்டு திருப்தியாய் வாழ்ந்து சிறந்து சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.